தோல்விங்கிறது வந்து இப்ப காரணம் என்னன்னாக்கா அதை மனப்பூர்வமா நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் 2021 நாங்க 8% வாக்கு வாங்கணும். இப்ப வந்து 4% தான் இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியுங்கிறத உடைச்சிட்டாரு. அதே மாதிரி கூட்டணி இருந்தா மட்டும் இங்க ஆட்சி பெற முடியும், அந்த இது எல்லாமே உடைச்சிட்டாரு. இதுக்கு மேல அவர் பிளஸ் தமிழர், நீங்க இது வரைக்கும் தமிழர் யாரும் ஆளல தமிழர் தான் ஆளுமை. கண்டிப்பா விஜய் தமிழர் தான் ஏத்துக்கிறீங்க? இல்ல சார், தமிழர்னா அவரை வந்து ஏத்துக்கக்கூடிய என்ன கரெக்டா சொல்றேன் என்னன்னா, இதுவரை எலெக்ஷன்ல அவர் கொட்டு வைக்கல. நாம் இந்த ஆட்சி அமைகிறதுக்கு பதவி பிரமாணத்துக்கு கொட்ட வைக்கிறார். இந்த எந்த கணக்குல செய்கிறது? பணம் கொடுத்ததை மீறி, புரியுங்களா, எங்களை ஏத்துக்கிறாங்க, புரியுங்களா? இன்னைக்கு கண்ணீர் மல்க அண்ணன் பேசுறாரு. திராவிடமும் தமிழ் தேசிய கண்கள் இருக்கிறார் சார். எங்களுக்கு அது வந்து அதுதான் சீமானவர் சார் கண்டஸ்ட் பண்ணது. வணக்கம் டிஎன்பி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை வடிவேல் அவர்கள். அவர்கிட்ட இந்த எலெக்ஷனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நம்ம நாம் தமிழருக்காக நீங்க பயங்கரமா இறங்கி சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஊரா போயிருந்தீங்க. இந்த எலெக்ஷனோட தோல்வியை நாம் தமிழர் எப்படி பாக்குது? அதாவது நாங்க தொடர்ந்து 15 வருஷமா களத்துல இருக்கோம் சார், மக்களுக்காக. புரியுங்க, தோல்வி எங்களுக்கு இது. நாங்க வந்து போராளி. நாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி சம்பாதிக்கிற கொள்கை பண்டமெண்ட்ஸே கிடையாது. எங்களுக்கு வந்து தமிழ் இனத்தை மீட்கணும். தமிழர் வந்து அழிஞ்சுட்டான், எல்லா வளமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. 76 வருஷம் திராவிட இயக்கங்கள் வந்து என்னைக்கு சுதந்திர பிரிட்டிஷ்காரன் ஒப்படைச்சு போனாலும் அன்னையில இருந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் அழிஞ்சு போச்சு சார். மண் வளம், மழை வளம், மரங்கள், இயற்கை வளங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதை கொண்டு வரத ஒவ்வொரு திட்டமா செந்தமிழ் சீமானம் வந்து தொடர்ந்து 15 வருஷம் காலத்துல மக்களுக்காக, உண்மையா மக்கள் வளர்ச்சிக்காக வர்ற ஜெனரேஷன் குழந்தை பேர பிள்ளைகள் இந்த மண்ணில் விளாடணும் ஒரு பண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் அவர் எடுத்து சட்டம் எல்லாம் பண்ணது. தோல்விங்கிறது வந்து இப்ப காரணம் என்னன்னாக்கா அதை மனப்பூர்வமா நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் 2021 நாங்க 8% வாக்கு வாங்கணும். இப்ப வந்து 4% தான். 19,27,547 வாக்கு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்க பெருசா நினைக்கிறோம், ஒவ்வொரு வாக்கும் 5ஆ நினைக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா இந்த பெரிய அலையில பணம் கொடுத்ததை மீறி, புரியுங்களா, எங்களை ஏத்துக்கிறாங்க, புரியுங்களா. இன்னைக்கு கண்ணீர் மல்க அண்ணன் பேசுறாரு. சீமானன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மக்களுக்காக தான் போராடுறேன். இப்ப வந்து நடைமுறையில என்ன அப்படின்னாக்கா விஜய் அமோகமா மக்கள் ஆதரவோட ஜெயிச்சிட்டாரு. பணம் கொடுக்காமையே, புரியுங்க, தொடர்ந்து 234 வேட்பாளருக்கு விளம்பரத்துக்கு போகல சார். அவர் போனதே ஒரு 20 தொகுதி போயிருப்பாரா? இல்ல, திருச்சி, அதாவது தூத்துக்குடி போனாரு, திருச்சி மேற்கு போனாரு. அது மாதிரி நமக்கு காரைக்குடி அண்ணன் இடத்துக்கு பேசல, வந்தாரு. அது மாதிரி அப்புறம் மெட்ராஸ், சென்னையில 2-3 இடத்துக்கு போனாரு. கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இவ்வளவுதான் போனது. அது காரணம் அவர் வந்து ஏக காலத்திலே அறிமுகமானவர் சார். சினிமா துறையில கிட்டத்தட்ட 29 வருஷம் இருக்கிறாரு. இல்ல, அண்ணன் வந்துட்டு இது வரைக்கும் எதிர்த்து பேசின எல்லாத்தையுமே விஜய் உடைச்சிட்டாரு. 50 வருஷம் திராவிட கட்சிகளை உடைச்சிட்டாரு. பணம் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்கிறத உடைச்சிட்டாரு. அதே மாதிரி கூட்டணி இருந்தா மட்டும் இங்க ஆட்சி பெற முடியும், அந்த இது எல்லாமே உடைச்சிட்டாரு. இதுக்கு மேல அவர் பிளஸ் தமிழர், நீங்க இது வரைக்கும் தமிழர் யாரும் ஆளல தமிழர் தான் ஆளுமை. கண்டிப்பா விஜய் தமிழர் தான் ஏத்துக்கிறீங்க? இல்ல சார், தமிழர்னா அவரை வந்து ஏத்துக்கக்கூடிய என்ன கரெக்டா சொல்றேன் என்னன்னா, இதுவரை எலெக்ஷன்ல அவர் கொட்டு வைக்கல. நாம் இந்த ஆட்சி அமைகிறதுக்கு பதவி பிரமாணத்துக்கு போது கொட்ட வைக்கிறார். இதை எந்த கணக்குல சேர்க்கிறது? நீங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து திருத்தணியில போய் முருகனை போய் கும்பிட்டு புறப்படுறாரு. இவர் எந்த கோயிலையும் போய் சாமியை கும்பிட்டு பரப்புரைக்கு புறப்படல. ஆனா அது கடைசி எலெக்ஷனோட கடைசியில திருச்செந்தூர் கடைசியா போனாரு சார். நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் ஆணையத்தினால ஒரு பாயிண்ட், தேர்தல் ஆணையம் தவறு. இந்த இந்திய தேர்தல் ஆணையுடைய, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, பணம் கொடுக்காம, அதாவது உதவி பண்ணாம, அதாவது இந்த பணம் கொடுக்குறேன், இந்த இது பண்ணி தரேன், உங்களுக்கு வருஷம் சிலிண்டர் தர்றேன், இந்த மாதிரி வெளிய அறிவிப்புகள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பணம் எங்க இருந்து கொடுக்க போற? அரசு பணத்தை நீங்க எடுத்து கொடுக்க போற. அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால மக்களை நீ கவர்றீங்க. அதைத்தான் வந்து விஜய் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தா, அதாவது டிஎம்கே என்ன சொல்லுச்சுன்னா 1000-2000 தரேன்னுச்சு. புரியுங்களா? எடப்பாடி என்ன சொன்னாருன்னா 297 ஆப்ஷன் சொன்னாரு. புரியுங்களா? அப்போ ஒரு தனி மனிதன் வேலைக்கே போக வேண்டாம், வீட்டிலேயே படுத்துக்கலாம், எல்லாமே கொடுத்துட்டாருல்ல. அப்ப வந்து நம்ம படுத்துக்கலாம். அப்ப வந்து சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா,
விஜய் என்ன சொல்றாருன்னா 2500 தர்றேங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாருனாக்கா எல்லாத்துக்கும் இலவச பஸ், எந்த பஸ்லனாலும் பெண்களை ஏறிக்கலாம். 6 சிலிண்டருங்கிறாரு. பிறந்த புள்ளைக்கு நகை சொல்றாரு. வீட்டுல கல்யாணமா பட்டு புடவை நகை தர்றேங்கிறாரு. புரியுங்களா? அதை இல்லாம மெடிக்கல்ல 25 லட்சம் ரூபாய் உனக்கு நான் காப்பீட்டு திட்டம் கொண்டாடுறேங்கிறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு 4000 பணம் தர்றேங்கிறாரு. தொழிற்கடன் 25 லட்சம் தர்றேங்கிறாரு. மீனவருக்கு வந்து 27 லட்சம் வந்து உனக்கு நான் காப்பீடு பண்றேன், உனக்கு வீடு இல்லைன்னா பண்ணி தர்றேன். இந்த மாதிரி ஒன்னா சொல்லிட்டு வராரு நடைமுறை பதில. இதெல்லாம் அவர் சொல்ற பார்த்தா பல லட்சம் கோடி நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்திய தமிழ்நாடு அரசு கடன்ல இருக்கு. புரியுதுங்களா? நல்ல ஆனா மக்கள் வந்துட்டு இந்த திட்டங்களுக்காக தான் விஜய் கோட் போட்டதா கண்டிப்பா மாற்றுக்கிறதே கிடையாது. எங்க அண்ணன் சீமான் என்ன சொன்னார்னா, அப்படின்னா உங்களுக்கு தானே ஓட்டு விழுந்திருக்கணும் சார். நாங்க போட்டு உண்மையான ஓட்டு சார், 19 லட்சம் உண்மையான ஓட்டு சார். நாங்க வந்து பணம் தர்றோம், ஜெயிச்சாக இதை தர்றோம், அதை தான் எதையுமே சொல்லல. உங்களுக்கு இலவசத்தை வாங்க கூடாத அளவுக்கு உங்களை பொருளாதாரத்துல உயர்த்துறோம்ங்கிறாரு. வீட்டுக்கு ஒரு வேலை தர்றேன். இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை, தண்ணியே இல்ல. கால்நடைகள் பாத்தீங்கன்னா மேய்க்க இடம் இல்ல, கால்நடைகளை குளிப்பாட்ட இடம் இல்ல. இந்த எல்லாமே சார். பட் இப்படியே பேசிட்டு இருக்கனால கால்நடைகள் இது இப்படியே பேசிட்டு இருந்தா எப்ப ஒரு அதிகாரத்துக்கு வர்றது, எப்ப வந்துட்டு மக்களோட அது இது வெறும் பேச்சுவார்த்தையிலே இருக்குல்ல. இப்ப ஏன்னா நம்ம நீங்க டிவிகேவோட கூட்டணி சீமான போயிருந்தானா கண்டிப்பா ஒரு 40-50 சீட்டு கிடைச்சிருக்கும். இங்க 40-50 எம்எல்ஏ இன்னைக்கு பதவி ஏத்திருக்கலாமே சார். அவர் கொள்கை என்ன சொல்றாங்க, வந்த உடனே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் இருக்கிறார் சார். எங்களுக்கு அது அதுதான் சீமான் அவர் சார் கண்டெஸ்ட் பண்ணது. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க திராவிடத்துக்கு எதிரானவர்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு இல்ல, தமிழ் வந்து உலக அளவுல சிறப்பிற்று பெற்றது. அதை அழிச்சுட்டு வரணும்னு இப்ப பாதி அழிச்சுட்டாங்க. எல்லா துறையிலுமே ஹிஸ்டாரிக்கமான அந்த மண்ணுக்கு வளர்த்து காவந்து வச்ச மண்ணெல்லாம் சீர்குலைஞ்சு போச்சு திராவிட ஆட்சினால. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியில பங்குன்ட்டு திராவிட ஆட்சியில சங்காயி போச்சு. இனிமே களத்துல நாங்கள் தான் சார் வலுவான ஆளு. திராவிட இயக்கமே கிடையாது, எதிர்கால சார் கிடையாது சார். இதோட டிஎம்கே வந்து நான் என்ன சொல்றேன்னா, விஜய் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வரும்போது அண்ணன் பரப்புரையில் என்ன சொல்றான்னா, எனக்கு டிஎம்கே தான் போட்டிங்கிறாரு. ஓகேயா? அப்ப டிஎம்கே உனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பட்டாள 107 சீட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. 118 சீட்டு அதிகாரப்பூர்வமா தேவை. நீங்க மத்த ஏன் போய் டிஎம்கே கூட்டணி 23 கட்சிகள் கூட்டணி. முஸ்லீமுக்கு யூனியன் முஸ்லீமுக்கு டிஎம்கே, கம்யூனிஸ்ட் வலது இடது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதே கம்யூனிஸ்ட்காரங்க ஒவ்வொரு வாட்டியும் விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, கூட்டம் வர்றாங்க, ஓட்டு போடுவாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுனதெல்லாம் காலம் கடந்துருச்சு. ஆனா அரசியல்ல வந்து நிரந்தர நண்பர்களே எதிரிகள் சொல்லி. சரி சார், அப்ப உன் கொள்கை என்ன? நான் கேட்டீங்க, ஜெயிச்சாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, நீங்க தமிழரே நீ கிடையாது, இதுவரை நீ பொட்டே வைக்கல, இப்ப பொட்டு வைக்கிற. என்னோட வச்சாதான் தமிழர், அதெல்லாம் கிடையாது சார், நடிக்க கூடாது சார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் தப்பா சொல்லல. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. சரி, நல்லபடி ஆட்சி செய்யட்டும், அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுடட்டும், 6 மாசத்துக்கு அப்புறமே செய்யட்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுடைய சீமானுடைய கட்சி நிலவரம் என்னன்னா, எந்தெந்த துறையில என்னென்ன தப்பு நடக்குன்னு சொல்றதே எங்களுடைய வேலை. 10 நாளுக்கு ஒரு கணக்கு கேட்பான் சார். ஒண்ணு இல்ல சார், எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாங்க சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு. நான் அதாவது 69, 77 பார்மாவளாலும் 2026 ஜெயிச்சிட்டீங்க, மன சந்தோஷம், வாழ்த்துக்கள், தொண்டர்கள் வாழ்த்துக்கள். இப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாவட்ட செயலாளர் போட்டோம்னா அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யூனிவர்சிட்டி கேட்பாரு, இவர் மேல குற்ற பின்னணி இருக்கா, ஏதாச்சும் பாலியல் வன்மை பண்ணியிருக்காரா, யாராச்சும் ஏமாத்தி இருக்காரா, இப்படி வந்து சர்ஜிக்கல் பண்ணி தான் அந்த பொறுப்பு எம்எல்ஏ எம்ஜிஆர் கொடுப்பாரு. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர்ல உங்க வேட்பாளர் இப்ப இருக்க 734 எம்எல்ஏல குறைச்ச 20 பேர்ல அப்போலிஸ் கேஸ் பதிவாயிருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில மயிலாப்பூர்ல ஒரு பையன் வட்ட செயலாளர் ரேப் பண்ணிட்டாப்ல, போக்குவரத்து சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிட்டான். தஞ்சாவூர்ல எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு குடிச்சு ஆடுறான். நீ பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா இங்க வண்டியில ஒரு ரப்சார் அடிக்கிறான். அதை விடுங்க, இந்த பாருங்க லால்குடியில ஒரு மாயர் கட்டுமான பணிக்கு வந்து ஜெயிச்சால் வந்து என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, இங்க முசிறி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் 80 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான். 80 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான். ஒரு கட்டுமான பணி ஒரு நிறுவனத்துக்கு நான் கட்டி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேங்க் லோன் எடுத்து கொடுத்து காசை ஆட்டையை போட்டான். அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த லட்சுமி அம்மா சட்டமன்ற வேட்பாளர் முசிறி, அவங்கள்ட்ட போய் முறையா கேட்கறாங்க, நீ கட்டலாம் பரவாயில்ல, பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இது கடைசியில திருச்சி ஆணையத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. புரியுங்களா? இது மாறி நீ பாத்தீங்கன்னா சட்டமன்ற வேட்பாளர் எல்லாம் இன்னும் பயங்கரமா பேசலாம். நான் தான் நிம்ம கட்சிக்கு ஒண்ணு இல்ல சார், கட்சியை ஆட்சி அமைக்கலாம், அதுக்கு முன்னாடியே போய் கான்ட்ராக்டரை நிப்பாட்டுறான். இப்ப யார் ஆட்சி நடக்குது,
எங்கள் ஆட்சி நடக்குது, விஜய் ஆட்சி நடக்குது, நீ கான்ட்ராக்டை நிப்பாட்டு, சாராய கடையில பக்கத்துல இது பார் வச்சிருப்பாங்கல்ல அது எங்களோட சேர்ந்தது நிப்பாட்டு, இந்த மாதிரி அடிதோடிதுன்னா அதிகமா அட்டூழியங்கள் இப்போ ஒரு 4 நாள்ல அதிகமா மக்களுக்கு எதிரானியா திகழ்து. காரணம்னா இது வந்து மக்கள் சேவைக்காக ஜெயிச்சு வந்து மக்கள் சேவையை பூர்த்தி செய்யறதா இந்த கொள்கை. நீ ஆடம்பரமா திருவிழா இல்ல, இது ஒரு கப்பு வாங்கி ஜெயிக்கல. நான் சொல்றேன் உங்களுக்கு, ரோட்ல வெடிய வெடிச்சு அதை வந்து போலீஸ் கட்டி போச்சு, மக்களுக்கு இடையூறா பண்ணி பஸ்ல எல்லாம் ரொம்ப ஆக்கிவிடு பண்ணி பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு சார். இது அவர் காதுக்கு விஜய்க்கு போகுதோ போகலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் பேச்சு கிடையாது. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா கவர்னர் ஏத்துக்கல. அதாவது சார் 164 ஆர்டிகல்ஸ் சட்ட சபை அமைக்கிறது 164 164வது பதிவு பிரகாரம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் குறையா இருந்தாலும் சட்டமன்றத்துல நிரூபணம் பண்ணணும். கவர்னர் மாலையில கிடையாது. இதை ஏன் அந்த கவர்னர் செய்யலைங்கிற ஒரு கேள்விக்குறி. இதே சங்கர்தாஸ் சர்மா பிரசிடண்டா இருக்கும் போது 1996ல பிஜேபிக்கு பற்றாக்குறை ஆட்சி அமைச்சுக்கிட்டு நீங்க நம்பிக்கை அப்படின்னா இப்ப வந்து விஜயனுடைய அணுகுமுறை, சொன்ன வாக்குறுதி, ஆட்சி முறை புரியுங்களா, சட்ட ஒழுங்கு பாதிப்பு இல்லாம இதெல்லாம் செஞ்சா தொடர்ந்து அவர் தான் ஃபாலோ பண்ணுவாரு. இந்த 5 வருஷம் 60 மாசங்கள் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாருன்னா கூட்டணி வந்து நான் ஸ்டாலின் எனக்கு எதிரானவன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுகின்ற அரசு வந்து டிஎம்கேயும் டாபாக்கும் கூட்டணி ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ஸ்டாலினை எதிர்த்துட்டு ஸ்டாலினே கூட்டணிக்கு வைக்கலாமா? அப்ப ஸ்டாலின் நீங்கள் ஏக போகத்திலே ஒன்னாவே ஒரு திட்டம் போட்டு மத்த எல்லாமே சிங்கிள் பார்ட்டி தானே. கம்யூனிஸ்ட் வந்து சொல்லிட்டாங்களே நாங்க வந்து டிஎம்கே கேட்கணும் அவசியம் இல்லை, நாங்க தனி பார்ட்டி, நாங்க தான் முடிவு பண்ணுவோம் யாருக்கு ஆதரவு தருவோம். சார் நீங்க வந்து தமிழ்நாடு கெட்டு போச்சு, உருவிரல் புரட்சி, எல்லாத்தையும் கொல்ல பாலியல் வன்கொடுமை எல்லா சீட்டிங் பண்றான், எல்லாமே அவன் கோடான கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுது விஜயனுடைய வந்து கட்சிக்கு வந்து இதான சார். ஆமா, வந்துட்டு நீங்க யாரை கூட்டியாவது வச்சா ஆதவர்சனை ஏன் கூட்டி வைக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். உன் கட்சியில 30 வருஷம் கஷ்டப்பட்டவங்க தான் எம்எல்ஏ வரும்னு நீங்க சொல்லிய. இப்ப 106 சட்டமன்ற தொகுதி வந்து சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில். அப்ப ஏக காலத்துல கூப்பா கிருஷ்ணன் லால்குடியில மீரா ரோஸோட தோத்துருக்காங்க. புரியுதுங்களா?